ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற அருமையான ஆலோசனை. இந்த உலகத்துல அநேக வேளைகளில் மனிதர்கள் தங்களுக்கு யாராவது எதையாவது தீங்கு விளைத்து விட்டால் உடனடியாக அதற்கு பதில் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வராதா என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி பழிக்கு பழி வாங்காதே. அவன் ஒரு கன்னத்தில் உங்களை அறைந்தால் நீங்கள் இன்னொரு கன்னத்தை அவனுக்கு காண்பியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஆலோசனை. இந்த உலகத்துல மனிதர்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே நமக்கு எந்த பயனுமே இல்லை. அதை மறந்துவிடக் கூடாது. Dear child of God, vengeance belongs to God. We should not take any revenge on anyone else who does evil to us. Because when you yield yourself to God to take vengeance, He will take a great vengeance against your enemy. When God take vengeance on somebody, He will not be able to tolerate. It will be great. It will be greater than what you can do against Him. That is why you give God room to take vengeance on your enemies. That is the commandment and the counsel of God to us. Also, the word of God says, do not be jealous on anyone. Jealousy is not good for anyone, those who want to grow. When God is going to bless you, you are going to grow automatically. Don't be jealous on somebody whom God has blessed and God has given him opportunity to grow. Today, we need to understand the purpose of God within our believers is to love each other. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த கர்த்தருடைய திட்டத்தின்படி நான் என்னை நேசிப்பது போல, நான் என்னில் அன்பாக இருப்பது போல என் அயலானிடத்திலும் நான் அன்பாக இருக்க வேண்டும். என் அயலானை நான் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு அந்த இடத்திலே வெளிப்படும். நான் என்னுடைய அயலானை பகைத்தேனே என்றால் அங்கே தேவன் இருக்க மாட்டார். மாறாக சத்துருவானவனாகிய பிசாசு அந்த இடத்திலே நுழைந்து விடுகிறான். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பை பொழிகிறவர். பகையை ஏற்படுத்துகிறது சாத்தானுடைய வேலை. எனவே சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். Don't give room to Satan, who will make enmity between the brethren. But the Lord God expects us to love one another so that the love of God will abound in our midst. Today, whatever may be your situation, do not take revenge on your enemies. Do not take revenge on your brethren, but wait for God to take revenge on them so that you will receive God's blessings. God will bless you more and more. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாதபடிக்கு, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த சூழலிலே மனம் நொந்து போய் காணப்படுகிறார்களோ, எந்த இடத்திலே அவர்களுக்கு வேதனை காணப்படுகிறதோ அந்த இடத்திலே அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களை தைரியப்படுத்தும், அவர்களை உற்சாகப்படுத்தும். அவர்கள் வாழ்க்கையிலே தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.